உங்களுக்கு டைமண்ட் ஏன் தங்கத்தை விட விலை அதிகமாக இருக்குன்னு தெரியுமா? அந்த வைரம் எங்கே கிடைக்குதுன்னு தெரியுமா? அது ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி வருதுன்னு தெரியுமா? அந்த டைமண்ட் எடுக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய உள்நாட்டு போர், கலைவரம், அதனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள், அதில் சிக்கிக்கிட்ட ஒரு ஹீரோ, அதை பற்றின படம். அதாவது ஹீரோ ஒரு வைரம் கடத்தல் வியாபாரி. அவர் வைரம் எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து வைரத்தை நாடு விட்டு நாடு கடத்தி கொண்டு போய் ஒரு கார்ப்பரேட் ஓனர்கிட்ட கொடுக்கணும். இதுதான் ஹீரோவோட ரோல். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டுக்கு வைரத்தை அவங்க ஏஜென்ட் கிட்ட இருந்து நாடு விட்டு நாடு கடத்திட்டு போகிறதுக்காக வராரு. பட் அப்படி வரக்கூடிய ஹீரோவுக்கு உள்நாட்டு கலவரத்தில், அதாவது வைரத்தை எடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மிலிட்ரிக்காரங்களுக்கும் நிறைய பிரச்சனை ஏற்படுது. ஸோ அப்போ உள்நாட்டு கலவரம் ஏற்படுது. அதில் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ அவருடைய வைரத்தை மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கலவரத்தில் ஆல்ரெடி தன்னோட குடும்பத்தை இழந்த ஒரு செகண்ட் ஹீரோ இருக்காரு. அவரு தன்னோட குடும்பத்தை சேவ் பண்ணணும்னு போராடுறாரு. அவரோட குடும்பத்துக்காக ஒரு சின்ன வைரம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த ஒரு வைரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கும் செகண்ட் ஹீரோ அவருக்கும் உள்ள கனெக்ஷன். ஸோ நம்ம ஹீரோ நாடு விட்டு நாடு போயாகணும், அதுவும் உயிரோட போயாகணும் அப்படின்னா ஒரு வைரத்தை அவர் பணையம் வச்சு தான் போயாகணும். அதை அந்த கார்ப்பரேட் ஓனர்கிட்ட கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ அந்த செகண்ட் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு வைரத்தை எப்படி எடுக்கிறாரு, அதுக்கிடையில் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு, கடைசியாக ஒரு ட்விஸ்டோட வச்சு முடிச்சிருக்காங்க இந்த படம். தங்கத்தை 1 மில்லிகிராம் வாங்க முடிஞ்ச நம்மளால ஏன் 1 கிராம் கூட வைரத்தை வாங்க முடியல அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட பெயர் பிளட் டைமண்ட். ஒரு வைரம் கடத்தல் பற்றின ஒரு பக்கா த்ரில்லரான மூவி. கொஞ்சம் கிளைமேக்ஸில் சென்டிமெண்ட்டை வாரி அரைச்சிருப்பாங்க. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.